குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் குரு உச்சமடையுது. குரு உச்சமடைகிறதுனால பல விதத்தில் பல ராசிகளுக்கு நன்மை, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. இது வரைக்கும் இதெல்லாம் முயற்சி பண்ணி முடியலன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாமே நம்மளை அறியாமல் மேஜிக் மாதிரி நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த குரு பயிற்சி. அதிசாரத்தில் தான் பயிற்சி ஆகுது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அகைன் கடகத்திலேருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிடுவார். ஒரு 48 நாட்கள் கடகத்துக்குள்ளே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு குருவை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது. இப்போ 7க்கு அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கன்னிக்கு யோகமான உறுதியாக யோகம்தான். மூத்த சகோதரத்தினுடைய நட்பு நல்லபடியாக இருக்கும். பாலிய நண்பர்கள் நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்க. காரியங்களில் நம்ம எடுத்து நடத்தக்கூடிய காரியங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்விகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தும் இந்த குரு அப்படிங்கிறது. 11ஆம் இடத்துல லாபகுரு, உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே போல் 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. திருமண பந்தத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்துட்டீங்க. ரிவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா கன்னிக்கு 7ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் ராகு, இப்போ சனி வந்தாச்சு. அப்போது திருமணத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இல்லை திருமண பந்தம் பிரிவினை ஆயிடுச்சு, மீண்டும் இன்னொரு திருமணத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல் உங்களுடைய தந்தைக்கு இருந்து வந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறத சொல்லுது. தந்தையினுடைய வளர்ச்சியும் வருமானமும் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நன்மைகளாக இருக்குது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கடினமான முயற்சி எடுக்கும்போது ஃபைனலாக அது உங்களுக்கு நட் ரிசல்ட்டாக வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்துது 48 நாட்களுக்கு. ஓகே, ஸோ அது நல்ல விஷயந்தான். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது லாபத்தில் குரு அப்படிம்பாங்க, அதை லாப குரு அப்படிம்பாங்க. இது அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி குரு லாபத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்குது. கூடவே அக்கம் பக்கத்தினர் உங்கள் கூட இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் நிறைய பேர் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை சொல்லுது. நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பத்திரப்பதிவு நடக்கும். காலி நிலம் வாங்குவீங்க. 2 வீலர் மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. வீடு மாற்றுவீங்க, இடம் மாற்றுவீங்க. அதே நேரத்தில் வேலையில் இடமாற்றம் ஏற்படும். உடலுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. நிறைய உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்க மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை. லேப்டாப் வாங்குறதோ, ஃபோன் வாங்குறது, நிறைய கேஜெட்ஸ் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும். மாமனார் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நன்மையாக இருந்தாலும் அனைத்துமே உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. என்ன காரணமாக லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது எல்லாமே சௌக்கியம்தான். ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதே அளவு தீமைகளும் குரு 11ஆம் இடத்துலேருந்து தருவார். என்ன சார் தீமைகள் தருவார்னா, தீமைகள் எப்போ தருவார் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். என்ன தீமைகள் தருவார் அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போ தீமைகளை தருவார் அப்படின்னா, செய்த செயலுக்கு மேலே, நம்மளுடைய செயல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த செயலுக்கு மேலே எப்போ லாபத்தை எதிர்பார்க்குறோமோ, இல்லை எந்த செயலுமே செய்யாமல் காரியம் மட்டும் நடந்துடணும்னு எப்போ எதிர்பார்க்கணுமோ அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பிரச்சனைகளை பாதிப்புகளை கொடுத்துருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. செய்த செயலுக்கு மேலே எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுது. 2வது என்ன பண்ணுது, எப்போ பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னா, பாருங்கள், ஆல்ரெடி திருமண பந்தம் இருக்கும்போது 3வது நபரினுடைய பழக்க வழக்கம்,
குடும்பத்துக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேறொரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் நம்ம கூட பேசுகிறக்கோ பழகிறதுக்கோ, ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண் அந்த சேர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இது கணவன் மனைவிக்குள்ளே பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் பிரிவினையை தர்றதில்லை. குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால பிரிவினையை தர்றதில்லை, மன வருத்தத்தை கொடுத்துருது. ஸோ அந்த மன வருத்தம் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல், கைகால் மூட்டு வலிகளோட, அதீத பசி இருந்தும் சாப்பிட முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்ணிக்கு கொடுத்துருது. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் ஏதாவது நம்மளுக்கு அன்வான்டான, நம்மளுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் நம்மகிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், ஸ்டாப் பண்ணிடணும், அதை எகைன் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கண்ணிக்கு வேணும். அதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னு அந்த 48 நாட்களுக்குள்ளே அது பெரிய பஞ்சாயத்தை பண்ணாமல் போகாது அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் இருக்குது, கவனம். மற்றபடி இந்த ரெண்டையும் கண்ட்ரோல்டாக இருந்தீங்க அப்படின்னா எதை தொட்டாலும் வெற்றி, ஜெயம், லாபம், சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவு, இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் சூப்பராக. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில், கால சூழ்நிலைகளை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக, சார் ரொம்ப வருஷமாச்சு கன்னிக்கு குழந்தையே இல்லை, குழந்தைக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டோம், மெடிக்கல் செலவுகள் நிறைய பண்ணிட்டோம், என்ன பண்ணாலும் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க தாமதமாயிட்டே இருக்குது சார், அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா, அதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக ஒரு விஷயம், உங்களுடைய தந்தை வழி தெய்வம். ஏன்னா தந்தை வழினா பெண்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவருடைய குலதெய்வத்தை கும்பிடுவீங்க. ஆனால் அங்கே இப்போ அப்படி இல்லை. உங்களுடைய தந்தை வழி குலதெய்வம், அவர்களை வழிபாடு செய்யும்போது, கன்னிராசி அல்லது நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம், தந்தை வழி குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத உறுதியாக அது கொடுத்துருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி எப்போ வருதோ அதிலிருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. குலதெய்வம் கோயில் எங்கே இருந்தாலும் போயிடுங்க. குழந்தை வேணும்னா கண்டிப்பாக போயிடுங்க. கண்டிப்பாக குலதெய்வமே குழந்தையாக கிடைக்கும். உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் வாரிசாகவும், பெண் தெய்வமாக இருந்தால் பெண் வாரிசாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் பெண் வாரிசு கிடைக்கும், பெண் தெய்வமாக இருந்தால் ஆண் வாரிசு கிடைக்கும். ஸோ அதுவும் உண்டு. அப்போ சுய ஜாதகத்தை பொறுத்து அந்த ஆண் பெண் மாறுது. ஆனால் பாக்கியம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத கிடைக்கிறத உறுதிப்படுத்தி சொல்லுது. ஏன்னா 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 5 கூடிய சனியும் இந்த குரு பகவான் பார்க்குறாரு, சும்மா இல்லை உச்சம் பெற்று பார்க்குறாரு. ஸோ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே போல் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களை தேடி வரப்போகுதுங்க. இப்போ புது உறவு, காதலனோ காதலியோ கிடைக்க போகிறாங்க. மனதிற்கு பிடித்தார் போல் அந்த நபர் நம்மளுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. நம்மளை அறியாமலே அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும், ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். சரி, காதல் மட்டும் இருந்தால் போதும், ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னா 5ஐயும் 7ஐயும் பார்க்குது. 5 கூடியவர் 7 கூடியவரோட தொடர்பு வர்றாரு, 7 கூடியவர் 5 கூடியவரை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது காதல் திருமணத்தில் போய் முடிவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஆணித்தனமாக சொல்கிறது. அந்த 48 நாட்கள் குடும்பத்தில் பேச பிடிக்க, குடும்பத்துக்கு தெரிய வர, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது திருமணத்தில் போய் முடியும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல யாரும் உடனே ஓகேன்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனால் சக்ஸஸ், நெட் ரிசல்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியும். சார் நாங்கள்லாம் 90s சார், 90s கிட்ஸ் சார், எங்களுக்கெல்லாம் லவ் அப்படிங்கிறது செட் ஆகலை, இப்போ ஆல்ரெடி பகுதி வயசாகிடுச்சு, நீ எங்கே போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏதாவது வரன் அமையுமா சார் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல வரனாக அமையுங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரியான வரன் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரியான வரன் உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம வாய்விட்டு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு திருப்தியை, மனநிறைவை அந்த குரு பார்வை கொடுத்துரும். இந்த 48 நாட்களுக்குள்ளே நிறைய நண்பர்களுக்கு திருமணம் முடிவாகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இது சொல்லுது. ஸோ அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயந்தான், நல்ல விஷயந்தான். ஓகே, அடுத்ததாக வேறு என்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, கூட்டு தொழில் செய்வீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆகும், வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிப்பீங்க, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும், கணவன் மனைவி பிரிவினை இருந்தனா சேர்த்து வைக்கும், அந்த அந்யோன்யத்தை கொடுக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். கணவனை விட்டுட்டு மனைவியோ, மனைவி விட்டு கணவனோ வேறு யார்கிட்ட பேசும்போது மட்டும்தான் பிரச்சனை, பாதகத்தில் குரு இருக்கிறதுனால மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை
கிடைக்காம போகுது. அதனால் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா சனா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், எதிரிகளை ஜெயிச்சிடலாம், ஜம்முன்னு இருக்க முடியும். எந்த போட்டி பந்தயம் வந்தாலும் ஃபஸ்ட்டாலாம் நீங்கள் முன்னாடி போய் நில்லுங்க, கண்டிப்பாக கன்னி ஜெயிச்சிடும். ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் இல்லை. குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ராகு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போது அந்த பாதகம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 48 நாட்கள் மிக மிக உன்னதமான நாட்களாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.